10th Standard English. The Memorator. The Secret of the Messines. Poem. Rudyard Kipling is author of the poem. The poem deals with the problem of modern technology and automation. In the beginning, the reader gets informed about how machines are produced and what kind of treatment they need. Afterwards, the machines explain how they can serve humanity. The poem ends with the statement that machines, although capable of great deeds, and still nothing more than creations of the human brain. The author பற்றி பார்க்கலாமா? Rudyard Kipling was born on December 30th, 1865 in Bombay, India. He was educated in England but returned to India in 1882. A decade later, Kipling married Caroline Balestier and settled in Brattleboro, Vermont, where he wrote the Jungle Book, among a host of other works that made him hugely successful. Kipling was the recipient of the 1907 Nobel Prize in Literature. He died in 1936. First stanza. We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and caged to fit. இந்த ஸ்டான்ஸாவுக்கான பொருளை பார்க்கலாமா? நாங்கள் தாது படுக்கைகளிலிருந்தும் சுரங்கங்களிலிருந்தும் எடுக்கப்படுகிறோம். நாங்கள் உருக்கப்பட்டு உலைக்களத்தில் இடப்பட்டு துண்டுகளாக்கப்படுகிறோம். நாங்கள் வார்க்கப்படுகிறோம், செய்யப்படுகிறோம், சம்மட்டியால் அடிக்கப்பட்டும் உருப்பெறுகிறோம். நாங்கள் வெட்டப்படுகிறோம், தேய்க்கப்படுகிறோம். கருவிகளால் எங்கள் உருவம் சீராகும் வரை அளக்கவும் படுகிறோம். Recite the second stanza. Some water, coal and oil is all we ask, and 1/1000th of an inch to give us play. And now, if you will set us to our task, we will serve you 24 hours a day. இப்பகுதிக்கான பொருளை பார்க்கலாமா? நாங்கள் உட்கொள்வதெல்லாம் நீர், நிலக்கரி, எண்ணெய் ஆகியன மட்டுமே. நாங்கள் செயல்படுவதற்கு ஒரு அங்குலத்தில் 1/1000 இடமே தரப்படுகிறது. எங்களது செயல்படும் விதத்தை நீங்கள் மட்டுமே தீர்மானிக்கிறீர்கள். ஒரு நாளின் 24 மணி நேரமும் நாங்கள் உங்களுக்காகவே சேவை செய்கின்றோம். Third stanza. We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. மூன்றாவது ஸ்டான்ஸாவுக்கான பொருளை பார்க்கலாமா? நாங்கள் இழுத்து வரப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம்,
தூக்கப்படுகிறோம், அழுத்தப்படுகிறோம். எங்கள் மீது அச்சு பதிக்கப்படுகிறது, குழி பறிக்கப்படுகிறது, இங்கும் அங்கும் அலக்கழிக்கப்பட்டு வெப்பப்படுத்தப்படுகிறோம். நாங்கள் ஓடுகிறோம், நீந்துகிறோம், பறக்கிறோம், குதிக்கிறோம். நாங்கள் கண்காணிக்கப்படுகிறோம், உற்று நோக்கப்படுகிறோம், எண்ணப்படுகிறோம். எங்கள் மீது சில எழுத்துக்களும் பொறிக்கப்படுகிறது. Fourth stanza. But remember, please, the law by which we live. We are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling as you die. நான்காவது ஸ்டான்ஸாவுக்கான பொருளை பார்க்கலாமா? தயவு செய்து ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். எங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு விதி இருக்கின்றது. நாங்கள் வெற்று பொருளாக கட்டமைக்கப்படவில்லை. யார் மீதும் அன்பு கொள்வதோ, இரக்கம் கொள்வதோ, மன்னிப்பு வழங்குவதோ நாங்கள் செய்வதில்லை. நீங்கள் எங்களை சரியாக கையாள தவறிவிட்டால் உங்களது உயிர் கூட போய்விடக்கூடும். Fifth stanza. Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again, because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. ஐந்தாவது ஸ்டான்ஸாவுக்கான பொருளை பார்க்கலாமா? நாங்கள் வெளிப்படுத்தும் புகை உங்கள் கண்களை விட்டு அகன்று சொர்க்கத்திற்கூட சென்று மறைந்து விடலாம். நாங்கள் விண்ணில் மறைந்ததும் விண்மீன்கள் மீண்டும் ஒளிரத் தொடங்கும். ஏனென்றால் எங்களது எடையும் உருவமும் ஆற்றலும் அளப்பரியது. உங்களது சிந்தனையில் உருவாகி உருப்பெற்றவர்கள் நாங்கள் என்பதை தவிர எங்களிடம் பெரிதாக ஏதுமில்லை. இந்த பாடப்பகுதியும் விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மாணவர்களே.